Hello friends, இன்னைக்கு ஒரு சாம்பார் ரெசிபி முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போறோம். இந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம முள்ளங்கில நிறைய ரெசிபீஸ் போட்டுருக்கோம். முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி சப்பாத்திலாம் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். தண்ணியோடு இதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு. இதில் 3 பேபி பொட்டேட்டோ 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கா இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் பருப்பு ஊற வைக்காததுனால. இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி குக்கர் விசில் போட்டுடலாம். நான் 3 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணி பருப்பை ஒரு மத்து வச்சு இல்லைனா பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை மிளகாலாம் நல்லா வறுபடட்டும். இப்போ இதில் ஒரு 2 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். முள்ளங்கியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி சாம்பாரில் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் முள்ளங்கி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் தின்னான பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே முள்ளங்கியை ஸ்ட்ரைட்டாக பருப்புலேயே சேர்த்து வேக வைக்காமல் இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் குழம்புல வராது. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாகவும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறமா முள்ளங்கி சேர்த்தோன்னா முள்ளங்கி கரெக்டாக வதங்காது. அதனால தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், மசஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி 1 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பு புளியெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த முள்ளங்கி வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமனில் பாதி அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு ரொம்ப அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது. இது பழைய புளிங்கிறதுனால நல்லா டார்க்காக தெரியுது. அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சாம்பார் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக செய்கிறீங்கன்னா பருப்பு புளியோட அளவெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போது இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சோம்ல உருளைக்கிழங்கு, அதை கொஞ்சமாக இந்த மாதிரி சின்னதாக உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு இல்லைனா அப்படியே ஓப்பனில் கூட கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். நம்ம ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ இதில் நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு நல்லா சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.